ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூனையை வீட்டில் வளர்க்கலாமா, பூனை வளர்த்தால் நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வெளியே போகும்போது பூனை குறுக்க வந்தால் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலவே நிறைய பேருக்கு பூனை வளர்ப்பதில் ஆசை இருந்தாலும் அதை நம்ம வளர்க்கிறது கிடையாது. நல்லதோ கெட்டதோ அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. இந்த வீடியோவில் பூனை வளர்க்கிறது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் பூனை செல்வத்தின் அதிபதி, சுக்கிரனோட அதிபதி. பூனை உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா செல்வம் சேரும் அப்படின்றது தான் உண்மை. பூனை உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் உட்காந்துருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டை நீங்கள் நல்லா சுத்தம் செய்யணும். தேவையில்லாத பொருட்கள் நிறைய இருக்கு, அதையும் சுத்தம் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அதுவே பூனை தென்கிழக்கு மூலையில அமர்ந்திருக்குது அப்படின்னா உங்க வீட்டில் நல்லது நடக்கும், செல்வம் சேரும் என்று அர்த்தம். நாய்க்கு எப்படி நடக்க இருக்கிறது முன்னாடியே தெரியுமோ அதே மாதிரி பூனைக்குமே நடக்க இருக்கிறது முன்னாடியே தெரியும். ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் அதுவும் பூனைக்கு தெரியும். அந்த சக்தி பூனைகிட்ட இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் பூனை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக கேளுங்க. நீங்கள் வெளியே செல்லும்போது நீங்கள் வளர்க்குற செல்லப்பிராணியான பூனை உங்கள் பின்னாடியே வரும். அப்போ அது பின்னாடியே வரும்போது நீங்கள் அதுக்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே கிளம்புனீங்க அப்படின்னா நீங்கள் செல்லுற எந்த வேலைக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த வேலை சிறப்பாக முடியும். செல்வமும் உங்கள்கிட்ட ஈர்க்கிற சக்தி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.